கைனமெடிக்ஸ் 2 டைமென்ஷனல் மோஷன்ல கைனமெடிக்ஸ் 2 டைமென்ஷனல் மோஷன்ல வந்து நம்ம ஜெய் மெயின் அட்வான்ஸ்ட் டைப் கொஸ்டின் பார்க்கலாம். மேட்ரிக்ஸ் மேட்சிங் டைப் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. A particle is projected with velocity 20 root 2 meter per second at a 45 degree with horizontal. After 1 second match the following table அப்படின்னு இருக்காங்க. ஸோ அப்படின்னா ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும், சேஞ்ச் இன் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும், இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். ஆஃப்டர் 1 செகண்ட் வெலாசிட்டி 20 root 2 meter per second ஞாபகம் வச்சுங்க. இது வந்து நம்ம பண்ண போகிறோம். இப்போ வந்து பாருங்க, இப்போ ஒரு பார்ட்டிகல் வந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். இது ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இப்படி இந்த வெலாசிட்டி வந்து 20 root 2 meter per secondல ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம். கரெக்டுங்களா? ஆங்கிள் வந்து 45 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இது பார்ட்டிகல் இப்படி இருந்து போகுது. அப்படி தானேப்பா அது? சரி, இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா ஹாரிசான்டல் வெலாசிட்டி வந்து யூ காஸ்டிட்டா யூ போட்டோம்னா அப்போ யூ வந்து 20 root 2 இன்ட்டு காஸ்டிட்டா ஒரு 1/√2ன்னு வரதுனால ரூட் கேன்சல் ஆகிட்டு ஹாரிசான்டல் வெலாசிட்டி அதாவது யூ காஸ்டிட்டா வந்து யூஎக்ஸ் ஹாரிசான்டல் வெலாசிட்டி என்ன வருதுன்னா 20 meter per second வருது. அதே மாதிரி வெர்டிகல் வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி யூஒய் ஈக்குவல் டு யூ சைன் தீட்டாப்பா. யூ சைன் தீட்டா போட்டோம்னா யூ வந்து 20 ரூட்டுன்னு போட்டு சைன் தீட்டா வந்து ஒரு 1/√2ன்னு போட்டோம்னா இந்த ரூட் கேன்சல் ஆயிடுச்சுன்னா அப்போ வெர்டிகல் வெலாசிட்டி என்ன வந்திருக்குன்னா 20 meter per second வந்திருக்கு. அப்போ வெர்டிகல் இனிஷியல் வெலாசிட்டி 20 meter per second வந்திருக்கு. ஓகேங்களா? சரி, நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ வந்து ஆஃப்டர் 1 செகண்ட் தானே, ஆஃப்டர் 1 செகண்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி வேணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா எக்ஸ் டைரக்ஷனில் ஆக்சலரேஷன் 0, ஒய் டைரக்ஷனில் ஆக்சலரேஷன் வந்து -g. ஸோ எக்ஸ் டைரக்ஷனில் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து வெலாசிட்டி இன்ட்டு டைம் டேக்கன் போடுங்க. வெலாசிட்டி 20 வந்திருக்கு, இன்ட்டு டைம் வந்து 1 போட்டோம்னா 20 மீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கு எக்ஸ் டைரக்ஷனில். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு. செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஆஃப் ஐடி ஸ்கொயர் போட்டிங்கன்னா இது வந்து ஒய் டைரக்ஷனில் தானே போடணும். அப்போ ஒய் டைரக்ஷன் போட்டுக்கிறோம். ஒய் டைரக்ஷன் இனிஷியல் வெலாசிட்டி 20 டு டைம் வந்து 1 போட்டு மைனஸ் ஆக்சலரேஷன் வந்து -10 தானே, அதனால மைனஸ் போட்டு 10 × 1 ஸ்கொயர்னு போட்டுறேன். அப்போ இங்கே 10/2 வந்து 5, 20ல் 5 போச்சுன்னா 15 மீட்டர் கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ வந்து இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒய் டைரக்ஷனில் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைச்சிருக்கு. நமக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி தானே வேணும். ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு என்ன பண்ணணும், டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன் போடணும். டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு என்ன பண்ணணும்னா இங்கே இப்போ சப்போஸ் பார்ட்டிகல் இந்த பாயிண்ட் 1 செகண்ட்ல இங்கே வந்திருக்குன்னு வச்சுக்கலாமா. அப்படி எடுத்திருந்தா இந்த எக்ஸ் டைரக்ஷன் வந்து எக்ஸ் லெங்க், ஒய் டைரக்ஷனில் ஒய் லெங்க் ட்ராவல் ஆயிருக்கு. இப்போ இந்த ஓபி அது ஓ டு பி ட்ராவல் பண்ணதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து √(x² + y² டிவைட் பை டைம் போட்டுக்கணும். ஓகேங்களா? டைம் வந்து 1 செகண்ட். எக்ஸ் எவ்வளோ வந்திருக்கு, 20 வந்திருக்கா, 20 ஸ்கொயர்னு போட்டுங்க. ப்ளஸ் ஒய் வந்து 15 வந்திருக்கா, 15 ஸ்கொயர்னு போட்டுங்கப்பா. ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டு பை 1ன்னு எடுத்துங்க. இப்போ 20 ஸ்கொயர் 400, 15 ஸ்கொயர் எவ்வளோ 225, 400 + 225 வந்து 625 வருமா. 625 ரூட் எடுத்தோம்னா நமக்கு என்ன வருது பார்த்தீங்கன்னா டிவைட் பை 1 இருக்கு, 25 மீட்டர் per செகண்ட் கிடைக்குது. அப்படின்னா வந்து நமக்கு என்ன கிடைக்குது பாருங்க ஆன்சர். ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து 25 மீட்டர் per செகண்ட் கரெக்ட். அப்போ ஏக்கு வந்து நமக்கு 25 மீட்டர் per செகண்ட், கியூ கரெக்ட். அப்போ ஏக்கு வந்து என்ன வந்திருக்குன்னா கியூன்னு வந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்து வந்து சேஞ்ச் இன் வெலாசிட்டி கண்டுபிடிக்க போகிறோம். சேஞ்ச் இன் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எக்ஸ் டைரக்ஷனில் ஆக்சலரேஷன் இருக்காது, ஒய் டைரக்ஷனில் இருக்கும். அப்போ சேஞ்ச் இன் வெலாசிட்டிக்கு என்ன பண்ணலாம்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி வந்து ஒய் டைரக்ஷனில் தான் இருக்கும். சேஞ்ச் இன் வெலாசிட்டி ஒய் டைரக்ஷனில் தான் இருக்குது. சரிங்களா? அப்போ சேஞ்ச் இன் வெலாசிட்டி ஒய் டைரக்ஷன் எடுத்தோம்னா ஆக்சுவலாக வந்து ஜி இன்ட்டு டி தான் சேஞ்ச் இன் வெலாசிட்டி. ஓகேங்களா? ஏன்னா வி ஒய் இஸ் ஈக்குவல் டு யூஒய் ப்ளஸ் ஏடின்னு எடுப்போம் இல்லைங்களா. இப்போ விஒய் மைனஸ் யூஐ ஹாரிசான்டல் டைரக்ஷனில் எனிவே ஹாரிசான்டல் டைரக்ஷன் ஆக்சலரேஷன் 0னால சேஞ்ச் இன் வெலாசிட்டி அலாங் ஹாரிசான்டல் டைரக்ஷன் 0. அப்போ வெர்டிகல் டைரக்ஷனில் தான் அந்த சேஞ்ச் இன் வெலாசிட்டி இருக்கும். ஸோ ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி ஈக்குவல் டு ஏ வந்து -gன்னு போட்டு டீன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? அப்போ வந்து ஜி வந்து 10, டைம் வந்து 1 தானே கேட்டாங்க. அப்போ -10 மீட்டர் per செகண்ட்னு வருது. ஓகேங்களா? ஸோ இங்கே மேக்னிடியூட் மைனஸ் கொடுக்காதனால அப்படியே 10ன்னு எடுத்துக்கலாம். ஸோ தட் 10 மீட்டர் per செகண்ட் தான் சேஞ்ச் இன் வெலாசிட்டி. அப்போ பிக்கு வந்து ஆர்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ பிக்கு வந்து என்ன வந்திருக்கு பாருங்க, ஆர்ன்னு வந்திருக்கு. ஓகேங்களா? சரி. ஸோ சேஞ்ச் இன் வெலாசிட்டி முடிஞ்சு. அடுத்து இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அட் t = 1 செகண்ட்ல இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா t = 1 செகண்ட்ல இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். தேர்டுக்கு போயிடலாம். t = 1 செகண்ட் எடுத்தோம்னா இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டினா நல்லா பாருங்க, இந்த பாயிண்ட் பி இருக்கு இல்லையா. இப்போ ஹாரிசான்டல் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் vx, வெர்டிகல் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும் vy. அப்போ ஹாரிசான்டல் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் vx இஸ் ஈக்குவல் டு ux, தட் இஸ் ஈக்குவல் டு 20 மீட்டர் per செகண்ட் அப்படியே இருக்கு. ஆனால் வெர்டிகல் வெலாசிட்டி எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா வெர்டிகல் வெலாசிட்டி ஈக்குவல் டு v ஈக்குவல் டு u + at தானே, u + atன்னு போட்டுடலாம், y டைரக்ஷன் போட்டுடலாம். அப்போ வெர்டிகல் வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா இனிஷியல் வெர்டிகல் வெலாசிட்டி வந்து 20 இருக்கு, ஆக்சலரேஷன் வந்து -10 × 1ன்னு போட்டுடலாமா. அப்போ வந்து என்ன வரும் பாருங்க 10 மீட்டர் per செகண்ட் வந்திருக்கு. அப்போ வெர்டிகல் வெலாசிட்டி வந்து நமக்கு 10 மீட்டர் per செகண்ட்னு வந்திருக்கு. அப்போ இந்த ரிசல்டன்ட் வெலாசிட்டி தான் இனிஷியல் வெலாசிட்டி இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. அப்போ ரிசல்டன்ட் வெலாசிட்டி ஈக்குவல் டு vy² + vx² அப்படின்னு நம்ம போட்டுக்கணும். vy எவ்வளோ வந்திருக்கு 10ன்னு வந்திருக்குங்களா. ஸோ 10² + vx எவ்வளோப்பா 20². அப்போ இது ரெண்டுத்தையுமே ரூட் எடுக்கிறோம், ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுக்கிறோம். அப்போ ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுத்தோம்னா என்ன வருது பாருங்க நமக்கு
10 ஸ்கொயர் வந்து 100 + 20 ஸ்கொயர் வந்து 400 கிடைக்குதுங்களா? ஸோ இது ரெண்டுத்தையும் ஒரு ஸ்கொயர் ரூட் எடுத்துங்க 500 ரூட்னு கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து நமக்கு என்ன வந்திருக்கு பார்த்தீங்கன்னா 500 ரூட் எடுத்தோம்னா இதை ரூட் எடுத்துட்டு 100 வெளியே எடுத்தா 10 √5ன்னு வந்திருக்கு. அப்போ 10 √5ன்னு கொடுத்துருக்காங்களா பாருங்க, 10 √5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சிக்கு வந்து என்ன வருது பார்த்தீங்கன்னா பின்னு கிடைக்குது. சிக்கு வந்து பின்னு வந்திருக்கு. அப்போ ஏக்கு வந்து கியூ, பிக்கு வந்து ஆர், சிக்கு வந்து பி கரெக்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பேர்லாம் பாருங்க. Trajectory of a projectile in a projectile motion is given as y = x - x²/80, where x and y are in meter. For this angle of projection, angle of velocity with horizontal after 4 seconds, maximum height, horizontal range, இது எல்லாமே கேட்டிருக்காங்க. சரி, ஒவ்வொன்றா பார்க்கலாம் பாருங்க. ஸோ இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா y = x - x²/18 கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? அப்போ y = x - x²/18 போட்டுக்குங்க. ஓகேங்களா? ஆக்சுவலாக ஒய்க்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வந்து y = நமக்கு வந்து என்ன, அதாவது இந்த ஃபார்முலா என்ன தெரியும்னா y = x tan θ மைனஸ், ஓகேங்களா, gx² / 2u² cos² θ. இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து எக்ஸ் tan θ பிளேஸ்ல என்ன இருக்கு பாருங்க, கம்பேர் பண்ணுங்க. எக்ஸ் தானே இருக்கு. அப்போ tan θ = என்ன வரும்னு சொல்லுங்க, 1ன்னு எடுத்துக்கலாம். tan θ = 1. ஏன்னா இது x × 1ன்னு வச்சுக்கிட்டோம்னா அப்போ tan θ பிளேஸ்ல 1 இருக்கு. ஸோ θ = 45 டிகிரி. அப்போ ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் வந்து 45 டிகிரின்னு வருது. ஓகேங்களா? ஸோ ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் பாருங்க என்ன வந்திருக்குன்னா 45 டிகிரி. ஸோ ஏக்கு வந்து நமக்கு ஆர்ன்னு வருதுப்பா. ஏக்கு வந்து ஆர்ன்னு வந்திருக்கு. அடுத்து ஆங்கிள் ஆஃப் வெலாசிட்டி வித் ஹாரிசான்டல் ஆஃப்டர் 4 செகண்ட் கேட்டிருக்காங்க. ஆஃப்டர் 4 செகண்ட் கேட்குறாங்க இல்லைங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா இங்கே இந்த g/2u² cos² θ இருக்கு இல்லையா, g/2u² cos² θ அந்த பிளேஸ்ல என்ன இருக்கு பாருங்க, 1/18 போட்டுக்கலாம். அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா 2u² cos² θ டிவைடட் பை g பிளேஸ்ல என்ன இருக்குன்னா 18 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த θ வந்து இங்கே 45 டிகிரினால cos 45 வந்து என்ன ஆயிரும், 1/√2² ஆயிரும். அப்போ 2u² இங்கே 1/√2² வந்துருமா, பை g இருக்கு. இந்த √2² வந்து 2 வந்து 2 கேன்சல் ஆயிருது. இங்கே 18 இருக்கு. கரெக்டுங்களா? அப்போ u² இந்த g வந்து 10ன்னு போட்டுட்டோம்னா இந்த 8 × 10 என்ன வரும், 800ன்னு கிடைக்கும். அப்படின்னு கிடைக்குது. அப்போ இதுல இருந்து u = என்ன வருதுன்னா 20√2 ரூட் எடுத்தோம்னா இவ்வளவு கிடைக்குது மீட்டர்/செகண்ட்னு. சரி, இப்போ நம்ம டைம் ஆஃப் ஃபிளைட் எவ்வளவு டைம் எடுத்துக்கும் லேண்ட் ஆகிறதுக்குன்னு பார்க்கலாம். டைம் ஆஃப் ஃபிளைட்னு பார்த்தோம்னா t = 2 × u sin θ/g வருது. ஓகேங்களா? அப்போ 2 × u sin θ, sin u வந்து எவ்வளவு 20√2ன்னு வந்துருச்சு இல்லைங்களா? அப்போ u வந்து 20√2ன்னு போட்டுக்கலாம். 20√2ன்னு போட்டு இன்ட்டு sin θ வந்து sin 45 1/√2ன்னு போட்டோம்னா அப்போ √2 கேன்சல் ஆயிருது. பை g 10 இருக்கு. அப்போ இங்க பாருங்க 2 × 20 / 10 தானப்பா இருக்கு. அப்போ 0 0 கேன்சல் பண்ணா 2 × 2 4 செகண்ட். அப்போ 4 செகண்ட் வருது. அப்படின்னா இந்த ப்ரொஜெக்டில நம்ம ப்ரொஜெக்ட் பண்றோம் இல்லைங்களா, ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இது θ ஆங்கிள் ப்ரொஜெக்ட் பண்ணா லேண்ட் ஆகும்போது எவ்வளவு ஆங்கிள் லேண்ட் ஆகும்னா அதே ஆங்கிள், எவ்வளவு ஆங்கிள் ப்ரொஜெக்ட் பண்ணுமோ அந்த ஆங்கிள் தான் லேண்ட் ஆகும். இனிஷியல் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் = ஃபைனல் ஆங்கிள். அப்போ t = 4 செகண்ட்னா 4 செகண்ட்ல எங்க போகுது, கிரவுண்ட் லேண்ட் ஆயிடுச்சு, கிரவுண்ட் ரீச் ஆயிடுச்சு. அப்படின்னா t = 4 செகண்ட்ல எங்க போயிருக்குன்னா நமக்கு வந்து கிரவுண்டை ரீச் பண்ணிடுச்சு. அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் வெலாசிட்டி வித் ஹாரிசான்டல் ஆஃப்டர் 4 செகண்ட் கேட்டிருக்காங்க. அப்போ அதுவும் நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா அந்த 45 டிகிரி தான் வரும். ஸோ 45 டிகிரி அப்படியே நம்ம போட்டுக்கணும். ஸோ பிக்கு வந்து நமக்கு 6 தான் கிடைக்குது. ஓகேங்களா? அடுத்து வந்து என்ன கேட்டிருக்காங்க, மேக்ஸிமம் ஹைட் ஹாரிசான்டல் ரேஞ்சு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க மேக்ஸிமம் ஹைட் ஃபர்ஸ்ட் ஒன்று இது tan θ முடிஞ்சு, செகண்ட் ஒன்று இந்த ஆங்கிள் ஆஃப்டர் 4 டிகிரி எவ்வளோ ஆங்கிள் பார்த்துட்டோம். மேக்ஸிமம் ஹைட்டுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா u sin θ ஹோல் ஸ்கொயர், u² sin² θ / 2g தானே. u வந்து எவ்வளோ 20√2, sin θ வந்து 1/45 சாரி 1 sin θ 45 டிகிரினால 1/√2ன்னு போட்டுக்கலாம். சரிங்களா? 1/√2ன்னு போட்டாச்சு. இப்போ இந்த √2 கேன்சல் பண்ணிட்டோம். பை g வந்து 2 × 10ன்னு இருக்கு. ஓகேங்களா? இப்போ இங்க ஒரு ஸ்கொயர் இருக்கு. அப்போ 20 ஸ்கொயர்னா 20 × 20 டிவைட் பை 20ன்னு போட்டோம்னா இது கேன்சல் பண்ணா 20 மீட்டர்னு வருது. அப்படின்னா மேக்ஸிமம் ஹைட் எவ்வளவு வருது பாருங்கப்பா, 20 மீட்டர். அப்போ மேக்ஸிமம் ஹைட்டுக்கு வந்து 20 மீட்டர் வந்து p. ஸோ சிக்கு வந்து pன்னு வந்திருக்கு. அடுத்து ஹாரிசான்டல் ரேஞ்சு கண்டுபிடிக்கணும். ஹாரிசான்டல் ரேஞ்சு கண்டுபிடிக்கலாம் பாருங்க. ஃபோர்த்து ஹாரிசான்டல் ரேஞ்சுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா u² sin 2θ பை g. u எவ்வளோப்பா 20√2. 20√2 தானே கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே u வந்து பாருங்க 20√2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 20√2 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு
sin 2 θன்றது θ 45 டிகிரினால 2 θன்றது 90 டிகிரி வரும். அப்போ sin 90 1ன்னு வந்துருது. ஓகேங்களா? டிவைட் பை g வந்து 10. 20 ரூட் 2 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? 800 வருதா? டிவைட் பை 10ன்னு இருக்கு. 0 0 கேன்சல். ஸோ தட் என்ன ஆன்சர் வருது பார்த்தீங்கன்னா 80 மீட்டர். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 80 மீட்டர். ஹாரிசான்டல் ரேஞ்ச் வந்து 80 மீட்டர் வருது. அப்போ 80 மீட்டர்ன்றது எந்த ஆப்ஷன் பார்த்தோம்னா Qன்னு வருது. அப்போ வந்து நமக்கு டிக்கு வந்து Qன்னு வருது. ஆன்சர் வந்து டிக்கு வந்து Qன்னு வருதுப்பா.